தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panel. இந்த கோவிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட தொழிலையோ இல்ல அவங்களோட வாழ்க்கையிலயோ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னா அது எந்த கோவிலா இருக்கும்? எல்லாம் வல்ல ஈஸ்வரன் வணிகராக வியாபாரியாக அவர் அமர்ந்து அருள் செய்த இடம் நம்ம ஊர்ல இருக்க ஆலயமா இருக்கு. வியாபார ரகசியம் நீ ஜெயிச்சிருவேல்ல, அப்ப அந்த வியாபார ரகசியம் நீ தெரியணும் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு போயா. தர்மத்திற்கு விரோதமாக, அறத்துக்கு எதிராக நீ எந்த தொழில் செய்து நீ பொருள் ஈட்டினாலும் அந்த பொருளுக்கான பலனை நீ அனுபவித்தே ஆற வேண்டும் என்பதுதான் அந்த கோயிலுடைய கட்டளை. அந்த இறைவன் தன் கரத்தினில் காசோடு இருக்கிற ஒரே ஸ்தலம் அது. எந்த ஸ்தலத்திலையும் சிவன் கையில காசை நீங்க பார்த்திருப்பீங்களா? முதல்ல பிசினஸுக்குன்னே உள்ள ஊர் அது ஒரு ஊர் தான். வேர்ல்டுக்கு பிசினஸ் வியாபாரம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்களா, அது குண்டூசியா இருக்கட்டும் குதிரை கொம்புவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முதல்ல அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். ஐயா, நான் வியாபாரம் பண்ண போறேன், எனக்கு உங்களுடைய அருள் வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனிமுருகன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய மக்களுக்காக நிறைய கோவில்கள், பயனுள்ள கோவில்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்குமே ஆண்டர்பனர் ஆகணும், நானும் ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்ல நான் ஒரு தொழில் வச்சிருக்கேன் ஆனா அதுல பெரிய வளர்ச்சி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட தொழிலையோ இல்ல அவங்களோட வாழ்க்கையிலயோ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னா அது எந்த கோவிலா இருக்கும்? குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில் அப்படின்றதுக்காக நீங்க மையப்படுத்துறீங்க. தொழில் அப்படின்னா பிசினஸ், வணிகம், வியாபாரம். எந்த தொழிலும் வணிகத்துல தான் போய் முடியும். அது எதுவாக இருக்கட்டும். இன்னைக்கு ஆன்மீகமே வியாபாரம் ஆயிடுச்சு. ஆன்மீகமே இன்னைக்கு விற்பனைக்கு வந்துருச்சு, சந்தைக்கு வந்துருச்சு. அதனால் அறிவு விற்பனை, ஆன்மீக விற்பனை, நம்மளுடைய எல்லாமே விற்பனை என்ற இடத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு உடல் உறுப்புகளே விற்பனைக்கு வந்துருச்சு. தேகம் விற்பனை, தானம் என்பது போக இன்னைக்கு விற்பனைன்ற இடத்துக்கு வந்துருச்சு. தர்மம் என்பது போக இன்னைக்கு விற்பனை, எல்லாமே காசாகுது. அப்போ இதுக்கெல்லாம் மூலம் வணிகம் தமிழில், பிஸ்னஸ் ஆங்கிலத்தில், வியாபாரின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆதி வணிகன் ஒருத்தர் இருக்கிறார். யார் சார்? எல்லாம் நம்ம பரம்பொருள் தான், வேற யார்? எல்லாமே அவர் தான். அவர் இல்லாமல் இது எல்லாமே அவர் பண்ணியிருக்கிறார். அவர் பண்ணாத விஷயம் எதுவுமே இல்லை இந்த உயிர்களுக்காகவும் உலகத்துக்காகவும். அப்பேற்பட்ட பரம்பொருள், எல்லாம் வல்ல ஈஸ்வரன் வணிகராக வியாபாரியாக அவர் அமர்ந்து அருள் செய்த இடம் நம்ம ஊர்ல இருக்க ஆலயமா இருக்கு இன்னைக்கு. அப்படியே சார்? ஆமா. எங்க இறைவனே அவரே வியாபாரியா இருந்திருக்கிறாரு, அவரே வணிகம் பண்ணியிருக்கிறாரு, ஆதி வணிகனா இருந்திருக்காரு. உலகத்துக்கே முதல் வணிகன் நான் தாண்டான்ட்டாரு. நீ என்ன எல்லாம் சொல்ல பிஸ்னஸுக்கு அடையாப்பா பெரிய நாலேஜ் வேணும். அவங்க என்ன சொல்ல, பிஸ்னஸ் மேக்னெட்டு, பிஸ்னஸில் அவங்க அப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர் தான் உனக்கு அந்த அறிவை அவர் உனக்கு பிச்சை போடணும். வியாபாரத்தில் நீ எந்த தொழில் வேணாலும் சரி, எந்த வணிகம் வேணாலும் செய், அந்த வணிகத்தினுடைய சூட்சுமம் தெரிஞ்சாதான் நீ வெற்றியாளராக வர முடியும். எல்லாரும் எல்லா பொருளையும் வித்துற முடியாது. ஒருத்தர் சாதாரண ஒரு பொருளை கூட விற்பனைக்கு விற்று பெரும் பணம் சம்பாதிச்சிருவாங்க. ஒரு பொருளை விற்காத பொருளை விட விற்று பணமாக்குற எத்தனை பேர் இருக்கிறான். அப்போ அந்த சூட்சுமம் தெரிஞ்சவன் தான் வணிகனாக முடியும். சூட்சுமம் தெரியாதவன் வணிகனாக முடியாது. அப்போ வணிகத்தில் ஒரு ரகசியம்னு ஒன்று இருக்குது. இது வணிகர்களுடைய ரகசியம், வியாபாரத்தினுடைய ரகசியம்னு சொல்லுவாங்க. அது அவர் வியாபார ரகசியம் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. அது வியாபார ரகசியம் நீ ஜெயிச்சிருவேல்ல, அப்போ அந்த வியாபார ரகசியம் நீ தெரியணும் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு போயாகும். அங்கே இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வணிகராக, ஆதி வணிகராக, உலக வியாபாரியாக, எல்லா தொழிலையும் மூலதனமாக இருந்து அமர்ந்து அனைவருக்கும் உள்ளான அந்த சூட்சுமத்தை, ரகசியத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே போனால் தானே கிடைக்கும், போகாமல் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அப்போ அது ரொம்ப சத்தம் இல்லாமல் இறைவன் வணிகராக அமர்ந்திருக்கிற அந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்குது. அந்த எந்த ஊருன்றதை கடைசியாக சொல்கிற மக்கள் லாபமாக இருப்பாங்க. அதாவது திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் இறைவன் ஒவ்வொரு பொன் கொடுக்குறாரு.
அந்த பொண்ணை வாங்கி அப்போ பசி பஞ்சம் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் போய் மக்களுடைய பசியை போக்கு அப்படிங்கிறார், பட்டினியை போக்கு அப்படிங்கிறார். அப்போ இவர் போய் கொடுத்து அங்கே ஒரு 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 ஸ்தாபனத்துக்கு போகிறாரு. அப்போ அங்கே ஒரு மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் வச்சு வந்து நடத்திட்டு இருக்கிறார். அந்த மளிகை கடை நடத்திட்டு இருக்கிற ஒரு பேர், அவர் தான் ஆதி வணிகர், அவர் தான் ஆதி சிவன், அவர் தான் ஆதி சொக்கநாதன். அங்கே தான் அவர் கடை வச்சிருக்கிறார். இறைவனே கடை வச்சிருக்காரு, காசையும் இங்கே கொடுத்துட்றாரு, கடையும் அங்கே வச்சிடுறாரு. இவன் பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த பணத்தை போய் பொருள் வாங்குறாங்க. பொருள் வாங்கும் பொழுது திருநாவுக்கரசருக்கு 1000 பேர் உண்ணக்கூடிய அமுது படைக்கக்கூடிய மளிகை ஜாமானை புறம் கொடுக்குறாரு. அவர் அதை வாங்கி வச்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுறாரு. இதே திருஞான சம்பந்தர் அதே பொன் கொடுக்குறாரு. அவருக்கு 500 பேருக்கு தான் பொருள் கொடுக்குறாரு. திருநாவுக்கரசருக்கு அதிகமாக கொடுக்குறாரு, திருஞான சம்பந்தருக்கு பொருள் கம்மியாக கொடுக்குறாரு. அப்புறம் பாருங்கள், இறைவன் வந்து வர திருஞான சம்பந்தருக்கே சோதனை கொடுத்துருக்கிறார். அப்போது அவங்களுக்குள்ள என்ன இது, நானும் ஒரு பொண்ணு தான் கொடுக்குறேன், அவரும் ஒரு பொண்ணு தான் கொடுக்குறாரு, அவருக்கு அதிகமான பொருள்களை கொடுக்குறாரு, நமக்கு பொருள் கம்மியாக கொடுக்குறாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுது. அப்போ இந்த மளிகை கடைக்காரன் ஏதோ சூது செய்கிறான் அப்படின்னு அஞ்ஞானம் மறைக்குது. வைக்கும் பொழுது சுவாமி மளிகை கடை நச்சு நடத்துகிறாரு. எல்லாம் வர இறைவன், அது சிவனோட மளிகை கடை, அவருடைய உணவு தானிய கடை, அவருடைய தானிய கிடங்கு, தானியம் மட்டும் இல்லை எல்லா பொருளும் வச்சுருக்காரு. உணவு தானியம் மட்டும் கிடையாது. பொதுவாக அந்த காலத்தில் ஒரு மளிகை கடையில் எல்லாம் இப்போ தான் தனித்து, அந்த காலத்தில் எல்லாம் ஒரு கடைன்னு எடுத்துக்கிட்டால் குண்டூசியில் இருந்து எல்லாம் வச்சுருப்பாங்க, மளிகை கடையில் வச்சுருப்பாங்களா இல்லையா? அது மாதிரி அனைத்து பொருளையுமே தன்னகத்தே கொண்டு ஒரு பெரு வணிகனாக, ஆதி வணிகனாக பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக வச்சு உட்காந்துருக்கார் சுவாமி. அவருக்கு உதவிக்கு அம்பாள் அங்கே பக்கத்தில் இருக்கிறான். 2 பேருமே சேர்ந்து கடை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த சுவாமி கிட்ட சாமி சொல்கிறாரு, சாமிகிட்ட கேட்குறாரு, என்னப்பா அப்படின்னு. சாமி சொல்கிறாரு, சம்பந்தா நீ உழைத்து பெற்றாயான்னு கேட்குறாரு. நான் பணம் அங்கே கொடுக்க, நீ வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுற. சுவாமி அங்கே திருவீலி மலையில் அது நடக்குது. வீலிநாதர் சொல்கிறாரு, நீ உழைத்து பெற்றாயா? ஏன்னா வர்றாரு, பதிகம் பாடுறாரு, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வாங்குறாரு. ஆனால் திருநாவுக்கரசனார் என்ன பண்ணுறாரு, வந்து கோயிலை உழவாரப்பணி செய்கிறார், கோயிலை சுத்தம் பண்ணுறாரு, குப்பைகளெல்லாம் அள்ளி ஓரம் கட்டுறாரு, கோயிலை அலசி விடுறாரு, எல்லாம் பண்ணி செடி கொடியெல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த தரையெல்லாம் சுத்தம் பண்ணி கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவர் வியர்வை சிந்தி உழைத்து அதன் பின்பு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வராரு. அதனால் அவன் உழைத்து பெற்ற பணம் அதற்கு மதிப்பு கூடுதல். நீ உழைக்காது பெற்ற பணம் இதுக்கு இவ்வளோதான் மதிப்பு. அதனால தான் பால் காசு தான், தண்ணி காசு தான். இறைவனுடைய தராசு என்றைக்குமே சரியாக இருக்கும். நம்ம நினச்சிக்கலாம், நம்ம வந்து ஒருத்தரை வந்து 5 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டோம், இவங்க நட்டு நம்ம ஏமாற்றிடுவோம். நிறைய பேர் அறிவார்ந்து சிந்திக்கிறவங்களாம் வியாபாரங்கிறது வந்து பெரிய நுட்பம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். நீ செய்த தொழிலில் நியாயம் இல்லாத, அதாவது தர்மத்திற்கு விரோதமாக, அறத்துக்கு எதிராக நீ எந்த தொழில் செய்து நீ பொருள் ஈட்டினாலும் அந்த பொருளுக்கான பலனை நீ அனுபவித்தே ஆற வேண்டும் என்பதுதான் அந்த கோயிலுடைய கட்டளை. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க, நான் அப்படி சம்பாரித்தேன் இப்படி சம்பாரித்தேன், ஆனால் எல்லாமே போச்சும்பாங்க. ஏன் கையை விட்டு போகுது? ஒரு பெருவணிகன் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பான், வணிகத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் செல்வங்களை கோடிகளை குமிச்சு பார்த்தீங்கன்னா வீடு வாசல் மண் மனை யோகம் வண்டி வாகனம் அப்படியே அவன் எதிர்பார்க்காத அளவு வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அதே மனிதர் ஒரு காலகட்டம் வந்து வீழ்ச்சி அடைவாங்க. வீழ்ச்சி அடையும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நேரம் சரியில்லை என்பதல்ல, நீ தேடிய செல்வம் அறத்திற்கு புறம்பானதாக இருந்தால் அந்த செல்வம் நிற்காது, நிலைக்காது, வீழ்ச்சியை சந்திக்கும். நீ தேடிய செல்வம் அறத்தின் வழியாக இருந்தால் அது நிலைத்து நிற்கும், பல தலைமுறைகள் உன் சந்ததியை வளர்த்து கொண்டே இருக்கும். அதனால தான் அறத்தினால் வரக்கூடிய செல்வம் மட்டும் நிலைக்கும் என்று ஔவையார் சொல்கிறார். அறவழியில் வரக்கூடிய செல்வம் தான் நிலைக்கும், வேறு எதுலையும் வந்து செல்வம் நிலைக்காது. நீ சொல்லலாம் இன்றைக்கி அவன் அதில் சம்பாரிச்சேன் இதில் சம்பாரிச்சுட்டான். நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் கலியுகத்தில் வந்து தவறுதலாக தான் எல்லா பொருள் தேடுறாங்க, பொருள் ஈட்டுறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு நாள் பலன் உண்டு. ஏன்னா அந்த கணக்கு, அவர் யார் கணக்குன்னு கேட்குறீங்க? அவர் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு, அவர் தான் சிஏ ஆடிட்டிங் அக்கௌண்ட்டு எல்லாம் பண்ணுறவர். செட்டியப்ப சாமியா தராசு கோலோட நிற்கிறாரு, சிஏ ஆடிட்டிங் பண்ணுறாரு. மகனேவா, நீ இந்த காசு எப்படி வந்துச்சு, இந்த காசு எப்படி வந்துச்சு,
ஓஹோ இந்த கணக்கு காட்டு, நேர் கணக்கு காட்டணும்ல, நீ களவாணித்தனம் பண்ணிட்டு, அதாவது கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்திடுவார், கண்காணி இல்லாத இடம் இல்லை காணுங்கால், கண்காணியாகி கலந்து எங்கும் நின்றானே, கண்காணியாக கமர்ந்து அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் திருமந்திரம் இருக்கு. என்ன சொல்றாரு, நம்மளை எவனும் பார்க்கலைங்கிற எல்லா தப்பும் நீ பண்ணிடுற, ஆனா ஒருத்தவனை பார்த்துக்கிட்டே இருக்கான்டா, அதை மறந்துடுறேன், மறந்துடாத, கேமரா இருக்குது, கண்காணியாகி கலந்து எங்கும் நின்றானே, கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், எல்லா இடத்துலயும் இருக்காரு அவர், என்ன சேர்ந்து இருக்காரு சுவாமி உமையூர் அம்பாள் சேர்ந்து, கண்காணியாக கவர்ந்து அமர்ந்து இருந்தாரே அப்படின்னா அவன் இருக்கிறான், தெரிஞ்சிக்க, ஒருத்தன் ஆடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ நினைக்கிற நம்ம இந்த கணக்கை இப்படி பண்ணி நம்ம இன்கம் டேக்ஸை ஏமாத்திடலாம், இந்த கணக்கை இப்படி பண்ணி ஏமாத்திடலாம் கவர்மெண்ட்டுக்கு, அதில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு போலீஸு அதுக்கெல்லாம் காசால் எல்லாத்தையும் நீ விலை கொடுத்து வாங்கலாம் கலியுகத்தில், ஆனால் கர்மாவை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும், அதை எதை கொண்டும் உன்னால் தவிர்க்க முடியாது, அதுக்கு புண்ணியம் என்ற தர்மம் என்ற ஒரு சிந்தனையால் மாத்திரம்தான் அதை நீ ஜெயிக்க முடியும். அப்போ அங்கே துலாக்கோலோட இறைவன் வந்து வணிகம் நடத்தின ஒருத்தர் வணிகராக அமர்ந்து நமக்கெல்லாம் நியாயத்தராசு வைத்து பொருள்களை கொடுத்து கொண்டிருக்காரு பார்த்தீங்களா. இந்த பொருள் என்ன, அருளும் பொருளும், அருளோடு பொருளையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த செட்டியப்ப சுவாமி அம்பாள் படியளந்த நாயகி. படியில் அளந்து போடுவாளாம், படியோடு இருக்கும், நாடிப்படி இருக்கு பார்த்தீங்களா, அம்பாள் நாடிப்படியோடு இருப்பா, சுவாமி தராசோடு இருப்பார். இதில் என்ன பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, சிவபெருமான் கையில் காசு இருக்கிற ஒரே கோயில் அந்த ஒரு கோயில் தான், வேற எந்த கோயிலும் கிடையாது. லக்ஷ்மி கையில தானே பாருங்க, சிவன் கிட்ட காசு, இறைவன் கொடுக்குற காசு எல்லா இடத்துலையும் நீங்கள் குபேரன்றாங்க அதுன்றாங்க, இந்த உலகத்துக்கே படியளந்த பரம்பொருள் அவர் தான், மகாலட்சுமிக்கே கொடுத்தவர் அவர் தான், எல்லாத்துக்கும் கொடுத்துரு. சிவம்னாலே மங்களம்னு அர்த்தம், சிவம்னாலே ஐஸ்வர்யம்னு அர்த்தம், சிவம்னாலே அறம்னு அர்த்தம், சரிங்களா. அந்த இறைவன் தன் கரத்தினில் காசோடு இருக்கிற ஒரே ஸ்தலம், அந்த எந்த ஸ்தலத்திலையும் சிவன் கையில் காசை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அவர் காசு கொடுப்பாரா, காசு அவர் காசு வச்சிருக்காருமா, அந்த இடத்துல ஒரு கையில் தராசு இன்னொரு கையில் காசு, சில்லறை தர்றாரு, மீதி காசு தர்றாரு, இருந்தா புடி அப்படின்னா அது அறத்தின் வரக்கூடிய காசு, அரண் கொடுக்கக்கூடிய காசு. சிவபெருமாட்ட இருந்து காசு வாங்கி வச்சா எப்படிமா செல்வம் கொட்டாதா, அம்பாள்கிட்டே அள்ளி கொடுங்கிறாரு, மக்களுக்கு அள்ளி கொடு பொருளை கொடு. ஆனால் அதில் என்ன ஒரு ரகசியம் என்ன வச்சிருக்காருன்னா, அளவறிந்து கொடு, அவனுடைய கர்ம வினைப்படி, அவனுடைய ஊழ்வினைப்படி, அவருடைய தர்மம், அவரவர் பிறப்பின்படி அவரவருக்கு என்னென்ன செய்யுமா அதை மட்டும்தான் அங்கே தருவார். நீ போய் எக்ஸ்ட்ராலாம் கேட்டாலும் கிடைக்காது, நீ குறைச்சி வேண்டாஞ்சினாலும் உடவ மாட்டார், கொடுத்து தான் ஆவார். உனக்கானது உனக்கு வந்து தாண்டா சேர, நீ வேண்டாஞ்சினாலும் உனக்கு கொடுத்து தான் ஆகணும். எனக்கு அதாவது தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியான பொருளெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல அளந்து 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 கொடுத்து கொண்டிருக்கிறார் அம்பாள். இவர் வந்து நீதியாக தராசை பிடித்து கொண்டு அவர்களுக்கு எடை ஓட்டு தந்து கொண்டிருக்கிறார். இது வந்து கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயன்பேட்டைன்ற ஊர். ஐயம்பேட்டை ஊரில் செட்டியப்பராகவும் அம்பாள் படியளந்த நாயகியாகவும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் இந்த நாமத்தோட அங்கே அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். அங்கே கோயிலில் வந்து பதிகம் பாடப்பட்டிருக்குது, திருஞான சம்பந்தர் பதிகம் பாடப்பட்டிருக்குது. அந்த கோயிலுடைய ஒரு சின்ன செயல் சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி வணிகன் ஆவணி வீதி செட்டியப்பர் தேவி, அந்த அம்பாள் வந்து அந்த அம்பாளை பற்றி பாடினது. அதாவது ஆதி வணிகன் ஆவணி வீதி செட்டியப்பர் தேவி, அந்த மார்க்கெட்டுக்கு பேர் வந்து ஆவணி வீதி. அந்த கடை ஐயப்பேட்டை கடை இருக்குல்ல, அந்த கடை இருந்தது உலகத்துக்கே பெரிய சந்தை, அதான் வேர்ல்டுக்கு. அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய சந்தையில் எல்லா பொருளும் சந்தையில் தானே கிடைக்கும். இதுக்கு பேர் ஆவணி வீதின்னு பேர். சந்தை இன்னைக்கு பெரிய மார்க்கெட், மும்பை பெரிய மார்க்கெட்டுன்றோம், ஒவ்வொரு ஊர் இப்போ சென்னை பெரிய மார்க்கெட்டுன்றோம்னு சொல்லல. உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பெரிய மார்க்கெட்டுக்கு வந்து ஆவணி வீதின்னு பேர். ஆதி வணிகன் ஆவணி வீதி செட்டியப்பர் தேவியே, பாதி பரமனுடன் பாகம் கொண்ட படியளந்த நாயகியே, பாதி பரமனோட ஒரு பாதி கலந்த படியளந்த நாயகியே, நீதி கோளுடன் மெய்ப்பொருள் தந்த உயர் உத்தமியே.
நீதி கோலோட உண்மையான பொருள். அங்க டூப்ளிகேட் பொருளே கிடைக்காது. வெறும் ஒரிஜினல். ஆமா, நீங்க எல்லாத்துலயும் டூப்ளிகேட் வந்துருச்சுல. அரிசியில முதற்கொண்டு டூப்ளிகேட் வந்துருச்சு. புடவை எல்லாத்துலயும் நகல் வந்துருச்சு. பொய் மெய், அதாவது மெய்ய போல பொய் இருக்கு. தங்கத்துக்கு முலாம் பூசி கவரிக்க தங்கம்னு விற்கிறான். ஏமாற்று வேலை நடக்குது இல்லையா? கல் எல்லாத்துலேயும் வந்து போலி வந்துருச்சு இல்லைங்களா? அங்கே போலியே பார்க்க முடியாது அந்த கடையில். அதனால் நீதி கோளுடன் மெய்ப்பொருள் தந்த உயர் உத்தமியே சோதி சொக்கலி சோதி ஜோதி வடிவில்லை ஜோதி சொக்கன் காசின் மாசரு பொன்னொழியின் தனம் நீயே. ஜோதி வடிவாக இருக்கலையே சொக்கனுடைய காசில் வந்து மாசரு, அந்த காசில் வந்து குற்றமே இருக்காதான். அவர்கிட்ட இருக்க காசு இன்னைக்கு எவ்வளோ பணம் கொண்டு போனாலும் அந்த பால் காசை பிரிச்சிருவார், தண்ணி காசை எடுத்துருவார். எடுத்து அந்த காசை புனிதமாக்கிடுவார் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணி நீங்கள் வந்து இப்போ பணம் சம்பாரிச்சின்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த பணம் சம்பாரிச்சதை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி அதை வந்து நேர்படுத்தணும். இப்போ நேர்படுத்தாமல் நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா அப்போ கவர்மெண்ட்டு அதுக்கு வந்து பெனால்ட்டி போட்டு ஃபைன் போட்டு உங்கள்கிட்ட வந்து பிடுங்குது இல்லைங்களா? தெரிய வந்துட்டா. இப்போ இது தெரிஞ்சு அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் அலையணும். இது வந்து கவர்மெண்ட்டு. ஆனால் கடவுள்கிட்ட ஒரு கணக்கு இருக்குல்ல, நீ வந்து தப்பாக பணம் பண்ணிட்ட. அப்போ கடவுளுடைய கணக்கை எப்படி நேர்படுத்துவீங்க அப்படின்னா, அந்த சன்னதியில் போய் அந்த இறைவன்கிட்ட போய் நீங்கள் வணங்கி வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் சம்பாதிச்ச காசை வந்து அந்த பணத்தை எல்லாமே வந்து நேர்மறையாக்கி அதை வந்து அந்த காசை வந்து சரி பண்ணிடுவார். அதை மாசரு பொண்ணாக்கிடுவார். அந்த பணத்தை வந்து குற்றமில்லாத பணமாக, நீ சம்பாதிச்ச பணத்தை குற்றமில்லாத பணமாக அதுக்கு உண்டானதை அவர் வாங்கிடுவார். வாங்கிட்டு உனக்கு அந்த பணத்தை குற்றமில்லாத பணத்தை கொடுத்துருவார். இந்தா நீ செஞ்சது இந்த காசை நீ இதுக்கு தர்மம் பண்ணிக்க பண்ணிக்கிட்டு அவர் உங்களுக்கு கொடுத்து நேர்படுத்திடுவார். நேர்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மங்களமாக இருக்கும். இந்த ஆலயம் ஐயம்பேட்டை என்ற ஊரில் இருக்குது. அங்கே சுவாமி செட்டியப்பராகவும் அது படியாளந்த நாயகர். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வேலை நடந்துட்டு இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யலாம். அந்த ஒரு அற்புதமான, ஆனால் முதல்ல பிஸ்னஸுக்குன்னே உள்ள ஊர் அந்த ஒரு ஊர் தான். உலகத்துக்கு வேர்ல்டுக்கு பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது குண்டூசியாக இருக்கட்டும், குதிரை கொம்புவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முதல்ல அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கினேன். ஐயா நான் வியாபாரம் பண்ண போகிறேன், எனக்கு உங்களுடைய அருள் வேணும்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு அருளை கொடுப்பார். அதுக்கப்புறம் தொழில் தொடங்க, உங்கள் தொழில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் அவர் கொண்டு போய் 1% நீங்கள் அவர் செலுத்துங்க. அவர் உங்களை வளர்த்து விடுவார், நல்லது பண்ணுவார். இந்த ஒரு ஆலயம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வரும், மார்ச் 6. இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய கோயில் வந்து எல்லாம் திருநள்ளாறு போவாங்க. அங்கங்கே சனீஸ்வரர் சன்னதியில் எல்லாரும் போவாங்க. இந்த வட்டம் நான் சொல்லக்கூடிய கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா குடவாசல். கோனேரி ஈஸ்வரர்னு பேர், சுவாமி பேர். அம்பாள் பேர் பெரிய நாயின் பேர். இந்த குடவாசலில் போய் அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு அந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடவாயில் என்பது கலசத்தோட வாயில். அதாவது கும்பகோணத்தில் மகாமா இருக்குல்ல, இறைவன் அம்பு இதோடன்னு அந்த குடத்தினுடைய கழுத்து விழுந்த இடம் குடவாசல். குடத்தின் வாசல் குடவாசல். அந்த கழுத்து பகுதி விழுந்த இடத்தினால தான் அந்த பேர் குடவாசல்ன்றது பேர். அங்கே பெரியநாயகி கோணேஸ்வரர் சுவாமி அங்கே இருக்கிறார். கருடனுக்கு அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது அங்கே வச்சிடுறாரு. அது புற்று மூடிடுது. திருப்பி அதை வந்து அவர் வந்து அதை நோண்டும் பொழுது ரத்தம் பீறிட்டு வருது. அதுக்கப்புறம் சுவாமி இருக்கார். இன்னும் அந்த கருடனுடைய அவருடைய அழகு பட்ட இது வந்து பிம்பம் வந்து அந்த சிவலிங்கத்தில் இருக்குது. ஏன் இங்கே சனிக்கு விசேஷமான ஒரு ஆலயம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கு தனி சன்னதி இருக்குது. காலபுருஷ தத்துவத்தில் நம்ம வாழ்க்கையில் தலைவாயில்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தலைவாயிலில் ஈசானிய பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து சனி மூலைன்னு சொல்லுவோம். வடகிழக்கு மூலைக்கு வந்து சனி மூலைன்னு சொல்லுவோம். அப்போ வடகிழக்கு மூலையில் சனி மூலையில் அமர்ந்திருக்கிறவர் யார் அப்படிங்கிறதுல எல்லாம் போல சனி பகவான். தலைவாசல் வந்து யார் தலைவாசலில் இருக்கிறது சனி பகவான்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. நீங்கள் எந்த ஒரு எடுத்தாலும் வாசற்கதவு சனி பகவான் தான். நீங்கள் பீரோ எடுத்துக்கங்க, லாக்கர் எடுத்துக்கங்க, வீட்டு கதவு எடுத்துக்கங்க, எதை போடுனாலும் அந்த கதவு மூடக்கூடிய இடத்துல இருப்பவர் சனி பகவான் தான். அவர் தான் பாதுகாவலர். அவர் தான். ஏன் கேட்டிங்கன்னா, எந்த வாசல் எடுத்தாலும் அது நுழைவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய அருவுருவமான இறைவன் சனி பகவான். சனி பகவான் அருவுருவம், கண்ணுக்கு தெரியாது. தெரியவாரு நினைப்பாங்களா? அவர் தான் போல உட்காந்து, மகனே நான் தாண்டா வாயில் உட்காந்துருக்கேன், நீ என்ன மீட் இப்போ
இவன் மதிக்க மாட்டான். வாசல் சனி பகவான் உட்காந்து எப்படி யோசிச்சு பாருங்க. சனி பகவான் அருவுருவமா இருக்கார், எல்லா வாயிலையும் இருக்கிறார், எல்லா கோயிலும் எல்லா. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன், அப்போ தான் மக்களுக்கு புரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பொற்காசுகள், பணம் இது எல்லாத்தையும் எதில் வைக்கிறீங்க? பீரோல எப்படி வைக்கிறீங்க? லாக்கரு லாக் பீரோல. பண்ணி சரி, அந்த லாக்கரு பீரோ யாருடைய உலோகம்? இரும்புமா? இரும்புதான். இரும்புக்குரியவர் யாரு? சனி தானே. சனிதான். நீ தங்கம், வெள்ளி, வேற பணம், எல்லா அசட்டையும் சனி பகவான். பாதுகாக்கிறது யாரு? பெட்டகம். சனி ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கங்க. நீ தங்கத்துல பெட்டகத்தை செஞ்சு வைங்க, வெள்ளியில ஏடிஎம் மிஷின் செஞ்சு வைங்க. இரும்பியே விட்டு இரும்பு மட்டும். இப்ப அதுக்கெல்லாம் இரும்பு வேணும் உங்களுக்கு. பாதுகாப்பு கருவி யாரு? சனி பகவான் தான். எந்த கருவி எடுத்தாலும் பாதுகாப்பு. நீங்க வந்து ஒரு தேசத்தினுடைய போர்க்கருவி எடுத்துக்கங்க, வேல், கத்தி, கம்பு, ஆயுதங்கள் எடுத்துக்கங்க. எக்கு ஆயுதம் பேரு. ஆயுதம் பூரா எக்கு இரும்புல தானே செய்கிறாங்க. பாதுகாப்பு பெட்டகம் இரும்புல தானே செய்கிறாங்க. தலைவாதிகள். அப்போ அந்த கதவுன்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கதவு மரத்தில் போடலாம், லாக்கு இரும்புலதான். அப்புறம் அங்கே யார் வர்றா? எதனால தான் என்ன சொல்கிறேன்னா, திறவுகோல், திறவாயின்னு சொல்லல. ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரணும், நல்ல அவன் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பிறந்துருச்சு, அவன் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு வந்து கதவு திறந்துருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ கதவு திறந்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் கதவாக வாயிலாக இருந்தது குடவாயில். அப்போ அந்த குடவாயில் இருக்கக்கூடிய சனி பகவான், அங்கே உருவமாக இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கணும். அப்படி வணங்கினா உங்களுக்கான வாயில் கதவு திறக்கப்படும், உங்களுக்கான வளர்ச்சி பாதை தெரியப்படும், உங்களுக்கான வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து சனி பகவான் அங்கே உருவமாக இருக்கிறாரு. சனி பகவான் முக்கியமான சேத்திரம். நீங்கள் போய் வணங்கி பாருங்கள் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்றதை. நான் சொல்வதற்கில்லை, நீ அனுபவித்து பாருங்கள், அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அதனால் இந்த ஆலயம் சென்று வணங்குவதும் மிக சிறப்பை தரும், வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும், வெற்றியை தரும். இந்த ஆலயம் சென்று வணங்கி எல்லாமல்ல இறைவனுடைய அருளை பெற்று வளமாக வாழ்க. என் அன்னை புவனகாளீஸ்வரியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்டிப்பா. ஒவ்வொரு முறையுமே வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்தலங்களை பத்தியும் ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய அம்சங்களை பத்தியும் ரொம்பவே அழகா சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த முறையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றிமா.